திறம்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நமது ஆட்சியில் ஊழல் இருக்காது, குற்றவாளிகளும் இருக்க மாட்டார்கள் என்று நேற்று திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். அதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். விஜய் எடுக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அஸ்திரம் யாரையெல்லாம் குறிவைக்கிறது, யாருக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்க போகிறது, இதைத்தான் நம்ம தலைப்பாக கட்டமைச்சிருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தாவேகாவிலிருந்து திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் வீர விக்னேஸ்வரன். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம். பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் செந்தில்வேல். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். செந்தில்வேல், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நமது ஆட்சியில் ஊழல் இருக்காது, குற்றவாளிகளும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஊழல் எதிர்ப்பு அஸ்திரத்தை கையில் எடுக்கிறார் அப்படின்னா அது கிட்டத்தட்ட எல்லா எதிர்ப்பு அணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு நெருக்கடின்னு புரிஞ்சுக்கலாமா? எல்லா கட்சிக்கும் நெருக்கடி கொடுப்பதாக அவர் சொன்னால் அவ்வாறு புரிந்து கொள்ளலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் இன்று வரை அஇஅதிமுகவுடைய ஊழல்களை பற்றியோ பாஜக ஊழல்கள் பற்றியோ பேசவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ கடந்த 2 நாட்களாக திரு செந்தில் பாலாஜி அவருடைய அந்த வழக்கு, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதை பற்றி விவாதங்கள் எழுகின்றன. தாவேகாவும் ஊடக விவாதங்களை அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து ஊழல் பாருங்க இந்த ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து வர்றாங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த வழக்கு என்பது அவர் 2011 முதல் 2016 வரையிலான ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அமைச்சராக்கியது யார் தெரியுமா? விஜய் அவர்கள் தான். விஜய் தான் செந்தில் பாலாஜி அமைச்சராகினார். அவர் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா அந்த எலெக்ஷனில்? செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றிக்கு பெரும் பங்காற்றியவர் யாரு? விஜய். அப்போ ஒரு ஊழல்வாதியை ஆதரித்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி அவர் ஊழல்வாதி இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா ஊழல்வாதி என்று தண்டிக்கப்பட்டவர். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. அதுக்குள்ளே நம்ம விரிவாக போகிறதுக்கு முன்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜயன், இந்த அமர்வில் நான் சொல்லி ஆகணும். தொடர்ச்சியாக அந்த தண்டிக்கப்பட்டவர்ன்றது எந்த இடத்துல சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி அவர் 3 மாணவிகள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டது எதற்காக? அவருக்கு ஒரு தண்டனை வந்துச்சு, அப்பதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2011 தேர்தல். ஸோ 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். நீ ஒரு மீண்டும் ஒரு பச்சையான பொய்யை திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நேற்று முன்தினம் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு வாதம் வச்சேன், அதுக்கு நேற்று பதில் சொல்லிக்கிறார். என்னுடைய பெயரை குறிப்பிடாமல் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொன்னார்னு சொல்றாரு. இவங்க எல்லாமே பொய்யா சொல்றாங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். வகுப்பு சட்ட மசோதா தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தை வேற எந்த கட்சிக்கும் அது கிடையாது, எங்களுக்கு மட்டும் தான் அது பெருமை உண்டுன்னு ஒரு கிரெடிட் எடுத்தார். நான் சொன்னேன் உங்க கட்சி சார்பாக வாதிடவே அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னேன். அபிஷேக் மனு சிங்வி எங்கள் வழக்கறிஞர் இல்லையான்னாரு. நான் கேட்ட கேள்வி அதில்ல, உங்கள் கட்சி சார்பாக வாதிடப்பட்டதான்னு. நாங்க தான் எல்லாரும் கிளைம் பண்றாங்க. வகுப்பு வாரிய மசோதா, திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது 3 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது 4 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. ஆனா 3ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக, 4ஆம் தேதி மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மார்ச் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கென்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். இது 27ஆம் தேதி. வழக்கு தொடர்வோம் அப்படின்னு ஸ்டாலின் என்னைக்கு சொன்னார் தெரியுமா? 3ஆம் தேதி இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டவுடன் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். முதல் முறையாக இந்தியாவில் அறிவித்தவர் அவர்தான், நாங்க வழக்கு தொடர்வோம்னு. 3ஆம் தேதி அறிவிச்சவர் திமுகவின் சார்பாக 7ஆம் தேதி 7 ஏப்ரல் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் என்னைக்கு தெரியுமா மனு தாக்கல் பண்ணாரு? 13ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிறார். ரைட். அந்த மனுல தப்பு இருக்குதுன்னு நீதிமன்றம் திருப்பி சொல்லும் போது அவங்க திருப்பி திருத்தப்பட்ட ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஆம் தேதி. அவங்களுடைய அட்வொகேட் ஏவார் யாருன்னு கேட்டீங்கன்னா யாஷ் எஸ் விஜய். ரைட். இதெல்லாம் அவங்களுடைய, நான் கவர்மெண்ட் பேஜ்ல இருந்து எடுத்தா கூட டவுட் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்களுடைய ஐடி விங் பேஜ்ல இருந்து நான் எடுத்து வந்தது. இப்போ அவர் எடுக்கிற அஸ்திரம்ன்றது ஊழல் எதிர்ப்பு அஸ்திரத்தை இல்ல அது இதுக்குள்ள ஒரு விவகாரம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். நீங்க ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல திமுகவை மட்டும் குறிவைப்பது ஒரு அஜெண்டா, உங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பது அது இன்னொரு அஜெண்டா. நான் விருப்ப வெறுப்பின்றி பேசுறேன். நான் விஜய் அவர்களை எங்கேயும் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. நான் பல விவாதத்தில் சொல்லிட்டேன், அவருக்கு ஓட்டே கிடையாதுன்னா சிலர் பேசுறாங்க, நான் அப்படி பேச விரும்பல. அதே நேரத்தில் அவரை மிகை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. அவரே நான் இந்த வர்ற எலெக்ஷன்லயே அவரால் நிச்சயமா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிலான வாக்கு சதவீதம் அவரால் பெற முடியாது. ஏன் ஊழல் எதிர்ப்பு? என்னுடைய ஆட்சியில் ஊழலே இருக்காது, குற்றவாளிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்றப்ப மாற்றத்தை விரும்புகிறவர்கள், ஊழலை எதிர்க்கிறவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க விஜயன், நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்வோம்னு சொன்ன ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. ஏதோ மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைய ஊழல் செய்வோம், அந்த ஊழல் எல்லாருக்கும் பங்கு கொடுப்போம்னு சொன்ன மாதிரியும்
இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் மட்டும்தான் ஊழல் ஒழிப்பை பேசணும் மாதிரியும் எல்லா கட்சியும் ஊழல் ஒழிப்புன்னு தான் பேசுறாங்க. ஆனா என்ன சிக்கல்னா ஆளும் அதிகார இடத்திற்கு வந்து ஊழல் செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாங்க ஆனா அதிகாரத்துக்கு இன்னும் வரல, வந்தா ஊழல் செய்ய மாட்டோம், இப்படித்தானே ஒப்பிடுவாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? அது அவருக்கான அட்வான்டேஜ், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. புதிய கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமான அட்வான்டேஜ் அது. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தினார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் பாஜக என்ன செஞ்சது? ஊழல் வழக்க சுமத்தி இன்னைக்கு கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இதே அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்ந்து பாஜகவும் சேர்ந்தா என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா லோக்பால் கொண்டு வருவோம், லோக்பால் மட்டும் வந்துடுச்சுன்னா ஊழலே ஒளிஞ்சிரும்னு பேசுறாங்க. கொண்டு வந்துட்டாங்களா? மோடி அவர்கள் ஆட்சியில் 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சிஏஜி சொல்லிச்சு. ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு கண்டனம் இந்த ஒன்றிய அரசுடைய ஊழலை பற்றி மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களோ ஆதவர்ஜுனா அவர்களோ தாவேக்காவோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பாங்களா மோடியினுடைய ஊழலை பற்றி? நீங்க இந்த ஊழல்ங்கிற பேசுறது, நீங்க சொல்றது ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேசுவதே திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு மறைமுக அஜெண்டாவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மறைமுகமா அஜெண்டா தானே அது. இன்னைக்கு ஆட்சி கட்சி கேட்டா இவங்க தானே இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்கங்கறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி கேட்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி, 3 கேள்வி கேட்கிறேன். மடை மாற்றாமல் தெளிந்த பதில்கள் தேவை. 1, ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறத உங்களுக்கு இன்னைக்கு தான் கொள்ளியா, முன்னாடி இருந்தே அப்படி தெளிவா இருக்கீங்களா? முன்னாடி இருந்தே தெளிவா இருந்தீங்கன்னா ஊழல் ஒழிப்புல, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகும் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவாக ஏன் பரப்புரை செய்தீர்கள்? 1. ஊழல் ஒழிப்பில் தெளிவாக இருந்தவர் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்க கட்சியில தண்டிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர் அந்த வழக்கு அதற்கு பிறகு மேல்முறையீடு வந்திருந்தது. ரைட். அப்படி பார்த்தா இப்ப திமுக யார் தண்டிக்கப்பட்டிருக்கா? பேசுறது எல்லாமே மாறலா தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப திமுக இப்ப செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட்டுட்டாரா? யாரும் வெளிப்படையா இல்ல. அப்புறம் நீங்க ஏங்க அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை என்ற காரணத்தினால அபேட் பண்ணப்பட்டார். இறுதி தீர்ப்பு வந்து சிறப்பு நீதிமன்றத்தினுடைய பெங்களூரு பரப்பனகரகாரா சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே வழிமொழிவதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அவங்க ஊழல் இல்லாத ஆட்சின்றது வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் சேர்த்துதான் அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? எல்லாருக்குமான நான் புரிஞ்சுக்கிறத பத்தி நீங்க வெளிப்படையா சொல்லுங்கிற நான் என்ன சொல்றேன், ரொம்ப வெளிப்படையா சொல்லுங்க அப்படிங்கிறதா. இந்த ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அவரு நம்முடைய வீர விக்னேஸ்வரன் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, அதனால நான் முதலே சொல்லிடுறேன். இவங்க திருப்பி எதை சொல்றாங்கன்னா, அந்த வழக்குல நான் சொன்ன வகுப்பாரி வழக்குல அது ஒரு வார்த்தை தான் முடிச்சிடுறேன். இவங்களுடைய ஏஓஆர் யார் அப்படின்னா யாஸ் எஸ் விஜய். ரைட். இவங்க சொல்றாங்கல்ல அபிஷேக் மனு சிங்வி யாருக்கு வாஜரானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான வழக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா தல்ஹா அப்துல் ரஹ்மான், அவர் தான் ஏஓஆர். அது யாருடைய வழக்கு பெட்டிஷனர்னு கேட்டீங்கன்னா முகமது ஃபசுல் ரஹீம் வழக்குல பிரதானமாக வழக்காடி யாரு ஆஜராகிறா? அபிஷேக் மனு சிங்வி. இந்த வழக்கெல்லாம் முதலே பதிவு பண்ணப்பட்டுருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வக்கீல் ஃபீஸை கொடுத்தாங்க. நாங்களும் எங்களுக்கு அந்த நோக்கத்தை நான் பாராட்டுறேன், சந்தேகிக்கல. ஆனா வக்கீல் ஃபீஸ் கொடுத்த காரணத்துக்காகவே இவ்வளவு மக்களவையில சண்டை போட்டவங்க, மாநிலங்களில் சண்டை போட்டவங்க, மசோதா நிறைவேறுவதற்கு முன்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்தவங்க, முதலா கொண்டு போய் வழக்கு பதிவு பண்ணாங்க. கிரெடிட் எடுக்க முடியாதுன்றீங்க இல்லங்க. இப்படி எல்லாவற்றிலுமே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ஷியலான ஒரு பார்வை அல்லது ஒருதலைபட்சமான ஒரு அரசியல். இதை செய்வது அப்படிங்கிறது இவர்களுடைய வெற்றிக்கான நோக்கம் இல்ல, திமுகவின் வாக்குகளை பிரிப்பது மட்டும் தான் நோக்கமா இருக்கு. வீர விக்னேஸ்வரன், இப்போ விஜய் எடுக்கக்கூடிய இந்த ஊழல் எதிர்ப்பு அஸ்திரம் முதல்ல நீங்க யாரையெல்லாம் குறி வைக்கிறீங்க சொல்லுங்களேன். அண்ணா வந்து நிறைய சார்ஜஸ் வச்சிருக்காரு, அதுக்கு நான் பின்னாடி பதில் சொல்றேன். எங்களோட தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் பொதுக்குழு ரீசெண்டாக நடந்துச்சு மயிலாப்பூரில், அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழக மக்கள் எப்போவுமே ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகளை தான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாகவே பார்ப்பாங்க. அது த்ரூ த ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கு. 2026 தேர்தலுங்கிறது வந்து மன்னராட்சி வேணுமா இல்லை மக்களாட்சி வேணுமா, வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வேணுமா இல்லை மன்னர் குடும்பம் வேணுமாங்கிறது தான் அஜெண்டா. அதனால இந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தமிழக வெற்றி கழகம், வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். அதனாலதான் திமுக பார்ட்டிசிபேட் பண்ணாதோ எலெக்ஷன்ல, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே. இல்ல மன்னராட்சின்றதுனால அவங்க எதுவும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இல்ல நான் எப்படி இப்ப இதை சொல்றேன்னா, இப்ப பிஜேபியை வந்து ஃபேசிஸ்ட் ஃபோர்சஸ், பிஜேபி டிஎம்கே ரெண்டுமே ஃபேசிஸ்ட் ஆட்டிடியூடுன்னு சொல்றோம். இந்தியாவில் அவங்க 1950 இருந்து ஜனசங்க காலத்துல இருந்து தேர்தல் பங்களிப்பு இருக்காங்க. ஏன் அவங்களை ஃபேசிஸ்ட்னு சொல்றோம்னா, ஒரு சமூக மக்களை வந்து எலிமினேட் பண்ணி டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் இல்லைன்னு. அதே மாதிரி டிஎம்கேலையும் ஒரு குடும்பம், அதே போல மாவட்டத்தில் சில குடும்பங்கள், இந்த பாலிசி வைஸ் தான் அவங்க மன்னராட்சின்னு சொல்றோம். அடுத்து வந்து குடும்ப ஆட்சி கிடையாது, கட்சியே பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம், குடும்ப ஆட்சி கிடையாது. இப்ப டிஎம்கே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனியோட சிஇஓவோ அந்த ஃபேமிலில இருந்தா வர முடியும்.
அதுதான் எங்களோட சார்ஜஸ். ஏன் வந்து மன்னராட்சி வீழ்த்தப்படும்னா இது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்க்கு எதிரானது. சரி, அது அதுக்குள்ள ரொம்ப வேண்டாம். இல்ல அது வேற. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் என்ன விஷயம்னா, இந்த ஒரு ஊழல்னா அது ஸ்ட்ரக்சர்டு ஊழல். டாஸ்மாக், அதாவது டிஸ்டிலரிஸ்ல ஆரம்பிச்சு, சினிமாவில் ஆரம்பிச்சு, ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு, 2006-11 இருக்கட்டும், 2021 இப்ப 4 ஆண்டுகளா இருக்கட்டும், இந்த கவர்மெண்டோட ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை, ஊழல்லே வச்சு பேசலாம். ஃபுல்லாவே இல்ல கவர்மெண்ட்டை எதுக்கணும்னா அதுக்கான வேலிடான ரீசன்ல ஊழல் இருந்தாலுமே உங்க கொடுத்த வாக்குறுதி, நீட் உட்பட, மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி உட்பட இவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே மீட் அவுட் பண்ணல. அப்போ இது ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுது, சீட்டிங். இத பேசாம எப்படி நம்ம அடுத்த தேர்தல் நீங்க ஒரு மேண்டேட் வாங்குறீங்க சார், அந்த மேண்டேட் வாங்குறதுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா அடுத்த தேர்தலில் போறப்போ அதை கேட்கறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குல்ல? கட்டாயம் எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இப்ப நீங்க இப்ப ஊழல் எதிர்ப்பு, ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்றப்ப நான் உங்களிடம் கேட்டது, அப்போ உங்க எதிர் முகாம்ல யாரெல்லாம் டார்கெட் பண்றீங்கன்றப்ப செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி ஊழல்னா ஸ்ட்ரக்சர்டு நீங்க பயன்படுத்திய வார்த்தை அது திமுக தான். சோ உங்க டார்கெட் திமுக மட்டும் தான் இருக்க போகுது ஊழல்ன்றப்ப. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபியோட ஒருத்தர் கூட்டணி சேர்ந்துட்டா, அது 2001 இருக்கட்டும், 2001 டிஎம்கே சேர்ந்துச்சு, 2021 ஏடிஎம்கே சேர்ந்தாங்க, 2019 ஏடிஎம்கே சேர்ந்தாங்க. ஏன் இது ரெண்டே சொன்னா, இது எம்எல்ஏ எலெக்ஷன், அது எம்பி எலெக்ஷன். பிஜேபியோட சேர்ந்தாவே அவங்க பொலிட்டிக்கலி இரலவென்ட். ஏடிஎம்கே பத்தி 2026 பேசுறதே வந்து உங்க, அதாவது எப்படின்னா அது களத்துக்கு வெளியே போயிட்டாங்க. தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. களத்துக்கு வெளியில போறதுன்றதை விட இப்போ வந்து ஊழல்ன்ற ஒரு சட்டம் நாங்க எப்படி பாக்குறோம்னா, அவங்க வந்து முதல் 2 இடத்துக்கான போட்டியாளரே கிடையாது. இல்ல அது வேற சார், அது வேற. நீங்க சொல்லிட்டீங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். நான் சொல்லுது ஊழல்னு ஒரு சார்ஜ் வைக்கிறப்ப நீங்க திமுகவை மட்டும் சொல்ல போறீங்களா, இல்ல அதிமுகவும் ஊழல் பண்ணிருக்குங்க, பாஜகவும் மத்தியில ஊழல் பண்ணிருக்குங்கன்னு சொல்ல போறீங்களா, இல்ல அவங்க எங்களுக்கு பொருட்டே இல்லைங்க திமுக மட்டும் தாங்க சொல்லுங்க? நாங்க தெளிவா சொல்றோம். அதாவது இந்த அரசியல் களத்துல டிஎம்கே வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத சொல்ற மாதிரியே, அதுக்காண்டி 1967 ஆட்சி இழந்த காங்கிரஸை பத்தி பேசல, டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி பேசினா, ஏடிஎம்கே வந்து பிஜேபி போனால பவருக்கு வர வாய்ப்பே கிடையாது, பொலிட்டிக்கல் இரலவென்ட்ங்கறேன். அவங்கள நான் கேட்பது அதிமுகவை ஊழல் செய்த கட்சியா பாக்குறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் எப்படி சொல்றேன்னா, ஏடிஎம்கேவோட முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கன்விக்ட் ஆனவங்க, அது வந்து ஃபேக்ட் தான். அது நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஏன் இவ்வளவு கண்டிஷன் அப்ளை? அதுக்கு இல்ல கண்டிஷன் அப்ளை ஏங்க, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா அடிக்கலாமே, விமர்சனம்னா சொல்லலாம். நான் வந்து அவங்க கன்விக்ட் ஆனவங்க, அது ஃபேக்ட். சரி, ஃபேக்ட் இல்லாதத நாங்க பேசுவோம். நான் அப்படி இல்ல. அப்போ காங்கிரஸ்ல பத்தி, இப்போ தமிழ்நாட்டுல நான் முடிச்சுக்கிறேன், நீங்க அலோவ் பண்ண 15 கட்சிகள் இருக்கு. 15 கட்சியில காங்கிரஸ்ல பல பேர் வந்து, இல்ல பாயிண்ட் என்னன்னா, நான் அத பாயிண்ட் சொல்றேன். நீங்க வந்து களத்திலையும் அனுபவம் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்றது, நீங்க என்னதான் அதிமுக எங்களுக்கு பொருட்டு இல்லை அப்படிலாம் சொன்னாலும் 2 பிரதான கட்சியா இருக்கு, நீங்க அதை விட டால் கிளைம் பண்றீங்க, அது உங்களுக்கான உரிமை, நான் மறுக்கல. இப்ப 2 பேர்ல ஒருத்தர் கேட்பாங்கல்ல, இப்ப ஊழல்னு இவங்களை சொல்றீங்களே, அதிமுகவும் திமுக விட அதிகமா ஆண்ட கட்சியாச்சே, அதை பத்தி உங்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன நிலைப்பாடுன்னு நான் எப்படி சொல்றேன்னா, நான் என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, மக்கள் வந்து பிஜேபியோட இருக்கிறவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதிமுகன்றது பெரிய கட்சி சாரி, அது நீங்க கிரவுண்ட்ல பேசுங்க. இல்ல சார், நான் கிரவுண்ட்ல இப்ப ஒருத்தர் கேக்குறாங்க, ஒருத்தர் பொருட்படுத்தியே உங்களை கேக்குறாரு, அதிமுக ஊழலை பத்தி உங்களுக்கு ஏதாவது பார்வை இருக்கான்னா என்ன சொல்லுவீங்க? அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் பத்தி 67க்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல அந்த மாதிரி இது டிக்ளைனிங் ஃபோர்ஸ். இது வந்து அது இன்னொரு மதிப்பீடு. இது பலம் இழக்கிறது, வலுவிழக்கிறது, அது ஒரு மதிப்பீடு. நான் கேட்பது, நீங்க ஊழல்னு சொல்றப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த நெருக்கடி வந்தது. நீங்க திமுக ஊழலை வெளியிடுறீங்களே, அதிமுக ஊழலை பத்தி சொல்லுவீங்களான்னு அவர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், அந்த ஃபைல்ஸையும் நாங்கள் வெளியிடுவோம்னு சொன்னார். அவங்களும் என்னிடம் நேரடியாக பேட்டியில் சொன்னார், அவங்களும் ஊழல்வாதிகள் தான் அப்படின்னு பேட்டி இருக்கு கடந்த. அது மாதிரி உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கான்னு கேட்கிறேன். நான் அதான் சொல்றேன். இப்போ நீங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கன்விக்ட் ஆன உங்களை நான் சொல்லிட்டேன். மற்ற விஷயத்தை பொறுத்த இப்ப கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கள மக்களை பாதிக்குது, மக்களை டே டு டே அஃபேர்ல கனெக்ட் ஆகுது, இந்த விஷயத்தை நாங்க அட்ரஸ் பண்றோம். ஏடிஎம்கே பேச தேவையில்லைன்றீங்க, ஆனா மக்களே பேச தேவையில்லை, மக்களே அதை பெருசா உங்க மதிப்பீடு வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, ஆனா நாங்க
பிஜேபியோட சேர்ந்தவங்களை முடிச்சு கட்டுறதுக்கு பிஜேபியே பாத்துக்குவாங்க. அதை நம்ம வந்து பெருசா அவங்கள வந்து நினைக்கவே வேணாம். அது வந்து என்சிபிக்கு என்ன நடந்துச்சு, சிவசேனாக்கு என்ன நடந்துச்சு, ஜேடியுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால பிஜேபி பாத்துக்குவாங்க. இது அப்ப நீங்க நம்ம பண்ண வேண்டியது இந்த மன்னராட்சியை வீழ்த்த வேண்டியதுதான். வீர விக்னேஸ்வரன் சொல்றது நான் பார்வையாளர்களுக்கு புரியும். அவர் தெளிவாக அவரு ரொம்ப வார்த்தைகள் அளந்து தான் சொல்றார். நாங்க அதிமுக பத்தி பாஜக பத்தி இப்போதைக்கு பேச தேவையில்லை. எங்களோட டார்கெட் நீங்க தான். ஊழல்ன்ற அஸ்திரத்தை திமுக மீது தான் எரிய போறோம். அதாவது விஜயபாஸ்கர் வீட்டுல ரைட் நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு எங்களால தேர்தலே நடத்த முடியல. ஆர்கே நகர் தேர்தலை அவ்வளவு பணம் கட்டுக்கட்டாக இருந்துச்சு. அதுல எடப்பாடி பழனிசாமி பேர் இருந்துச்சு. குட்கா ஊழல், ரைட், அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஊழல், இதெல்லாம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருந்த வழக்குகள் இப்பொழுதும் நிலுவையில் இருக்கு. இப்ப நீங்க தான் இருக்கீங்க. அதெல்லாம் அதுதான் சொல்றேன். இதுதான் ஒருதலை பட்சமான பார்வை. அதாவது நான் குறிக்கல தம்பி, என்னன்னா அது இல்ல வந்துருவாரு. இல்ல ரெண்டு விஷயம் தான். சரி, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஊழல் செய்திருக்கிறதா, அதை பேசுவோமா? அதுலயாவது அவருடைய பார்வை சொல்லிச்சு 7.5 லட்சம் கோடி ஊழல். அதையும் பேச மாட்டோமா? தமிழ்நாடு மட்டும் பேசுவோமா? இந்திய ஊழல் பாதிக்காதா? நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி பத்தி அண்ணன் பேசுறாங்க. இவர்கள் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் நான் டைரக்டா சொல்றேன், ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள். இவர்களுக்கு தேவை என்றால் ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள் இவர்களுக்கு தேவை என்றால் பரந்தூர்ல அவருக்கு 20,000 கோடி பிஜேபி ஊழல் செஞ்சதா இல்லையா? அதான் சொல்றேங்க, சொல்ல விட மாட்டீங்க. மத்திய அரசு பாஜக அதுதான் சொல்றேன். பரந்தூர்ல 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட டிஎம்கே பிஜேபியோட குரோனி கேபிட்டலிசம் மூலமா அவங்களோட கேபிட்டலிஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல அண்ணே முடிச்சுக்கிறேன். இப்ப முருகப்பா வாதம் பேச விடுங்க. இல்ல முருகப்பா நீங்க பேசுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா பின் பாயிண்டா சொல்றேன். 7.5 லட்சம் நான் பின் பாயிண்டா சொல்றேன். பின் பாயிண்டா சொல்றேன். கொஞ்சம் அலோவ் நான் சொல்றேன். இப்ப முருகப்பா குரூப்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு செமிகண்டக்டர் கொடுக்கிறதற்கு ஆனா இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், பாயிண்ட் என்னன்னா, மத்திய அரசு அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் நம்ம ரொம்ப சுருக்கிலாம் பார்க்க வேண்டாம். உங்களோட அப்சர்வேஷன்ல மத்திய அரசு பாலிசி வைஸ் ஊழல் நடந்திருக்கா இல்லையா? மத்திய பாஜக அரசின் மீது உங்கள் பார்வை உறுதியா ஊழலையும் தாண்டி குரோனி கேபிட்டலிசம், ரெண்டாவது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா ஊழலே சட்டபூர்வமா பண்றது. நாங்க அதை விட நாங்க சார்ஜஸ் வைக்கிறோம். ஊழல்ங்கிறது வந்து தெரியாம வாங்கினாங்கிறது மட்டும் சொல்லல, அது வந்து சட்டபூர்வமா பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். அதே போல பாலிசி வைஸ் சிஏஆ இருக்கட்டும், ஒக்ஃபுவா இருக்கட்டும் சொல்றோம். ஒரே ஒரு பாயிண்ட் அண்ணா ஒக்ஃபு பத்தி பேசுறதுல ஒரே ஒரு சின்ன ரிசர்வேஷன் இருக்கு. நான் புரிந்து கொள்வதுல ஏடிஎம்கே பத்தி மட்டும் வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒக்ஃபு பத்தி சொல்றாரு அண்ணன் வந்து வெளிப்படையா சொல்ல தயாரா, தமிழகம் எங்கும் இருக்கிற ஒக்ஃபு சொத்தை வந்து திமுகவினரோ இல்ல திமுக கட்சியோ எந்த இடத்துலயும் ஆக்கிரமிக்கல. நான் முடிச்சுக்கிறேன். எங்க பொதுச் செயலாளர் பத்தி அவர் பேசுறாரு சம்பந்தமான. இல்ல நான் அதுதான் சொல்றேன் சார். நான் அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு நீங்க எந்த இடத்துக்கு நகர்றீங்கன்னா, வக்ஃபு விஷயம் இருக்குல்ல, பாஜக என்ன ஆர்குமெண்ட் வைக்குதோ அதே பாஜக ஆர்குமெண்ட் பிஜேபி வந்து நீங்க பிஜேபி வந்து அத வந்து திசை திருப்ப சொல்றாங்க. நாங்க வந்து உரிய மக்கள்கிட்ட கொடுக்க சொல்றோம். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு விஷயத்துக்கு பிஜேபி சொல்ற இல்ல அந்த லேண்ட் பிஜேபி சொல்ற கொடுங்கன்னா உங்களுக்கு உண்மையில அக்கறை இருந்தா நம்ம தலைப்புக்குள்ள இல்ல தலித்தோட லேண்ட் இந்த லேண்டையும் நீங்க ஆக்கிரமித்த லேண்டை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க ஒப்பு பத்தி. சரி, எந்த ஒப்பு லேண்டும் கிடையாது. ஒரு வீர விக்னேஸ்வரன் இதுல உள்ள ஒரு சிக்கலை நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம வக்ஃபுன்னா தாராளமா போகுது. எனக்கு இருக்கிறது 20 நிமிஷம். சரி, ஓகே ஓகே. அதனாலதான் நான் ஸ்ட்ரீம்லைன். இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் செந்தில், ஒரே வகுப்புக்குள்ள போல பார்வையாளர்களுக்கு என்ன வந்துரும்னா புரிதல்ல, எப்ப என்னப்பா இவரு பேசுறப்ப அனுமதி. எனக்கு என்னன்னா இந்த தலைப்புக்குள்ள நான் வக்ஃபு வேண்டாம், நான் மீண்டும் வரேன். இந்த தலைப்பு தான் கொஞ்ச நேரம் காத்துருங்க. நித்யானந்த், இப்போ பாஜக இப்போ பேசினது, இப்போ திரு விஜய் அவர்கள் பேசுவதை திரு அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருக்கும் மாற்று, 2 பேருமே ஊழல்வாதிகள் தான், ஊழலுக்கு எதிராக இருக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தப்ப, இந்த பாஜக அதிமுக அலைன்ஸ் ஆன பிறகு அவங்களுக்கும் ஒரு சிக்கல், ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா அதிமுக மீது விமர்சனம் இருக்கு, அதிமுக பாஜக மீது. திமுக ஆண்ட கட்சி அவங்க கூட்டணி அப்படின்னு இருக்கப்ப ஒரு புது ஃபோர்ஸ் வந்து ஊழல் எதிர்ப்பு எடுக்கிறார் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் குறிவைக்கிறார். நான் ஊழலற்ற ஒரு அரசை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வியூகத்தை வகுக்கிறார் அப்படின்னா அது திமுக அணிக்கு மட்டும் இல்ல,
என்டிஏவுக்கும் பிரச்சனை தானே, அதிமுக அணிக்கும் பிரச்சனை தானே? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய் அவர்களை பேச்சு குறித்தான விவாதம் இது. விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் கிடையாது, ஆட்சி அனுபவம் கிடையாது. அதனால் அதிகமாக நாம் எதிர்பார்த்து அவரை விமர்சிக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்ப தள்ளி வைக்கிறீங்க, அவங்க தள்ளி வச்ச மாதிரி. இல்ல, தள்ளியெல்லாம் வைக்கல. அவருக்கு புரியுற மாதிரி, அவரை ஆதரிப்பவர்களுக்கு புரியுற மாதிரி ஊழல்னா என்ன, அரசாங்கத்தை ஏமாற்றுவதுனா என்ன, கருப்பு பணம் அது என்னன்னே தெரியாதுன்னு முதல் கூட்டத்தில் அவர் பேசினார். இதையெல்லாம் தெரிவிக்கிறது அது அவருக்கு போதுமானது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு மகிழுந்தை கொண்டு வரும் பொழுது எந்த அளவிற்கு அரசாங்கத்தை ஏமாற்றினார், பிறகு அதற்கு ஏன் வரி கட்டவில்லை என்று கேட்டபொழுது வரி கட்ட முடியாது என்று வழக்கு தொடுத்து வட்டியோடு கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே கைகூப்பி நான் வட்டியை எனக்கு விட்டுவிடுங்கள், வரியை மட்டும் கட்டி விடுகிறேன் என்று சொன்னாரே, அங்கே கருப்பு பணம் இருக்கிறது. அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்காக வாங்குகிறாரே, அதிலே கருப்பு பணம் இருக்கிறது. இது அவருக்கு புரிந்த கருப்பு பணம். அவர் என்ன நடிகர்கள் வரப்ப ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், ஆண்ட கட்சி எல்லாருமே இதை சொல்லி, ரஜினி கட்சி ஆரம்பிச்சாலும் கேட்பீங்க கருப்பு பணம் வாங்கலையா அப்படி கேக்குறீங்களா? விஜய் வந்து அடுத்தவனை சுட்டி காட்டும் போது தெரியலன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு தெரியலங்கிற அவருக்கு நான் பாடம் எடுக்கிறேன். இதுதாங்க அது, நீங்க உங்க வீட்டில் பண்ணீங்க இல்லையா, அதுதான் அது பெரிய அளவில் பண்றாங்க. அடுத்து செந்தில் அவர்கள், ஐயா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, எனக்கு அது குறுக்க பேசுறது பிடிக்காது. இல்ல யாருமே உங்களுக்கு குறுக்கவும் வரல, ஏன் நம்ம பேசி நேரம் ஓடுது பாருங்க. நெறியாளருக்கு அதுக்கான இது இருக்கு, கேள்வி கேட்கலாம். இவர் ஏதோ பேச வந்தாரு, சொல்லுங்க. அது வந்து கண்டிக்கிறது அப்படி இல்லை, என்னோட ஒழுக்கு போயிடும். எதை சொல்ல வரணும் அது மறந்து போயிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் கூட தண்டிக்கப்பட்டது இல்லைங்க. சுத்த சுயம்பிரகாச வள்ளலாருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? செந்தில விட்டுடுங்க, சொல்ல முடியுமா? அவ்வளவு ஒழுக்கமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை நான் சொல்லும்போது என்ன பைத்தியம்பாங்க. அதனால் பல விதங்களான திருட்டு இருக்குது. பகல் கொள்ளை அடித்தா அவனை பிடிச்சிடலாம், யாருன்னு பார்த்துடலாம். செயினை பறித்தா சைக்கிளில் போனான்னா வண்டியில் போனா துரத்தி பிடிச்சிடலாம். ஜேபிடி அடித்தது யாருன்னே தெரியாதுங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? யாருன்னு தெரிஞ்சாதானே தண்டனை கொடுக்குறது. அந்த அளவில் ஒரு ஜேபிடி மக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகள், கடுமையான வார்த்தை. அவர் ஒரு வார்த்தையை நைசா பாக்கெட்ல இருந்து உரியவனுக்கு தெரியாம உருவது அப்படின்னு எடுத்துருங்க. இப்ப அவரும் ஒரு பதிலுக்கு ஒண்ணு சொல்றாரு, ஏதாவது சொல்லட்டுங்க. நான் நீங்க அனுமதிப்பீங்க, என்ன அனுமதிக்க விடுவாங்களா? நான் மக்களுக்காக, அதனாலதான் எல்லாமே. அதனால அவையில சரியான திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்திலிருந்து இதுவரை ஊழல் செய்யாத கட்சி. இப்ப நீங்க சொல்ற ஒரு விமர்சனம் நான் இப்ப ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இத ஒருவேளை பாஜக தனித்து நின்றிருந்தால் கூட, மத்தியில அவங்களுக்கான விமர்சனம் இருந்திருந்தாலும் கூட, சரி இங்க தனிச்சு ஒரு மாற்றம்ன்ற ஒரு ஃபோர்ஸா வராங்கன்ற அளவுல இருக்கும். இப்ப பாஜக அதிமுகவோடு இருக்குல்ல, இப்ப நீங்க கேட்ட இந்த விமர்சனங்கள் எல்லாம் அதிமுக பக்கம் எதுவும் வரவே வராதா? கண்டிப்பா. அதுதான் நான் சொல்றேன், நீதிமன்றம் தண்டிச்சதுன்னு சொல்ற முதுகெலும் உள்ள ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தா அப்படின்னா பாஜக தலைவன் தான். யாரு? அண்ணாமலை. அதனால தானே பிரச்சனை அதிமுகவுக்கும் பாஜக இத்தனை நாள் இருந்தது. இப்ப கூட்டணியில இருக்காங்களே, இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய மாதிரி சொன்னாரா இல்லையா? வேற யாராவது சொல்லிருக்காங்களா? இப்ப அதே அண்ணாமலை அவர்கள் இப்ப கேட்டா சொல்வாராத திரும்ப? அதே அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. புரியுதுங்களா? இப்ப யார் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். கூட்டணி சேர்ந்த அப்புறம் சொல்லுவாங்களா? நீங்க சொல்ற மாதிரி இப்ப யோசிங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு தானே அந்த இடத்துல அட்வான்டேஜ் இருக்கு. விஜய் அவர்களோ இப்ப சீமான் அவர்களோ தனிச்சு இருக்காங்க, பார்க்கலாமேங்க. அந்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாமே. அரசியல் முதல்ல தெரியணும், களத்துல இறங்கணும். பிஜேபியே இன்னும் களத்துல இறங்கல. கருப்பு பணம்ன்ற ஒரு ஒன்ன வச்சுட்டு இப்ப நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் வச்சீங்களா, ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சின்னு. இவர் வந்து கார் வாங்கினாரு, வரி கட்டல, கருப்பு பணம் வச்சிருக்காருன்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது. வெளிநாட்டு கோடிக்கணக்கான ரூபாய், அது சும்மா சாதாரண பணம் இல்ல. புரியுதுங்களா? சாதாரண பணம் இல்ல, கோடிக்கணக்கான பணம். அந்த அவருக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விஜய் தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்ல, அது தெரியலங்கிறாரே. இதுதாங்க அது நான் அவருக்கு சொல்றேன். நீங்க செஞ்சது தாங்க ஊழல்னு சொல்லுவாங்க. தெரியலன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டீங்க. என்ன எது ஊழல்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல இருக்கிறவர் பிஎம் கேருக்குன்னு ஒரு ஃபண்ட் வாங்கினாங்க. அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு?
அதை சொல்லாம இருக்கிறது தான் ஊழல். அடுத்து வந்து எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமா ஆயிரக்கணக்கான கோடிகள் வாங்குறீங்களே, அதுக்கு மூலம் அந்த எல்லா கார்பரேட்ஸ்க்கு ஒரு ரைடு விடுறது, அதன் மூலமா அவங்க வந்து உங்களோட காசு தர்றது. என்ன அவருக்கு ஒரு லெசன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் 2002 பிஎம் வந்து மோடி அவர்கள் வந்தாரு. அப்பையில இருந்து அதானி அவர்களோட பிசினஸ் கிராஃபும் மோடி அவர்களோட பிசினஸ் கிராஃபும் அப்படியே ஒரே மாதிரி போகுது. இதுதான் ஊழல். ஒரு குரோனி கேபிட்டலிசத்தை தான் நேரடியா சொத்து சேர்த்த கன்விக்ட் ஆயிரும்ட்டு இன்னொருத்தரை வளர்க்கிறார் மோடி அவர்கள். நான் சார்ஜ் வைக்கிறேன். இதை மறுக்க முடியுமா? இந்த எந்த கார்ப்பரேட்ஸ்க்கும் இல்லாத வாய்ப்பு இவருக்கு வைக்கிற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வீங்க? நான் அதான் சொல்றேன். இதுதான் இன்னொரு அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை லட்சம் கோடி வந்து அது கேள்விக்கு நீங்க வச்சிட்டீங்க. பிஜேபி ஊழல் நான் வைக்கிறேன். அவர் உங்க மீது வச்ச விமர்சனம் நாட்டை லூட் பண்ணிருக்காங்க. எங்க மேல வைக்கிற ரூல் இதுன்னா நாங்க வந்து உழைத்து சம்பாதித்த பணத்துல ஒரு எக்ஸெப்ஷன் கேட்கிறோம், கோர்ட்டு தரல, நாங்க அந்த டாக்ஸ் கட்டிட்டோம். ஆண்டுக்கு 80 கோடி உழைத்து கட்டுறோம். சிலர் போல மக்கள் பணத்துல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் போடல. அந்த அவர் சொன்ன வழக்கின் நுணுக்கம்ன்றது வேற. என்ன சிக்கல் வந்தது? அந்த கார் இங்க இறக்குமதி ஆகிறப்ப என்ன சிக்கல் வந்து? இல்ல டாக்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ்க்கு வந்து கேக்குறாங்க, பட் கோர்ட் வந்து தரல. அதுக்கப்புறம் டாக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரையும் டாக்ஸ் கட்டலைன்னா, நாங்க கரெக்டா டாக்ஸ் கட்டலைன்னா நீங்க வந்து இந்நேரம் நீங்க வந்து ரைட் விட்டுருக்க வேண்டியதானே? நாங்க வந்து எங்களோட கணக்கு கரெக்டா தான் இருக்கு. நாங்க உழைத்த பணத்துல டாக்ஸ் கட்டுறோம். மேட்ரு வந்து இப்ப நீ உங்களுடைய பார்வையில வந்து வரி ஏய்ப்புன்றது ஊழலுக்குள்ள வருமா? இல்ல நாங்க பண்ணவே இல்லைங்கிறோம். நான் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு வந்து எங்களை பத்தி பேச அர்த்தமே இல்ல. என்னுடைய கேள்வி பொருளாதார குற்றம் என்று வருமான வரி இலாக்காவுடைய கேள்வி அல்ல. என்னுடைய கேள்வி, வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணா அதுக்கான தீர்வை கட்ட வேண்டும். சுருக்கமா சொல்லிடுங்க. ஜெகதீஷ் அதை இவர் கட்டல. ஒரே லைன் ரொம்ப நேரம் 1000 கோடி ரூபாய் அவர் வருமானம் பெறுகிறார், சம்பாதிக்கிறார் என்று விஜய் பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொன்னவர் யாரு? ஆதவ் அர்ஜுனா. ரைட். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் தான். 30,000 கோடி பிடிஆர் சொன்னாரு. இருங்க 30,000 கோடி பிடிஆர் சொன்னாரு. அவர்ட்ட பேசுங்க. 30,000 கோடி பிடிஆர் சொன்னாரு. வருமான வரி கணக்கு இவங்க தாக்கல் பண்றாங்க 2016 2017. ஒரு ஆண்டுக்கு இவர் எவ்வளவு சம்பாதிச்சதா வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணிருக்கா தெரியுமா? 35,42,91,000 ரூபாய். நான் விட்டுருங்க, 1000 கோடி விட்டுருங்க. நீங்க சொன்னது 200 கோடி, 100 கோடி, 300 கோடி சொன்னீங்கல்ல. இந்த வருமான வரி வழக்குக்கு அமலாக்கத்துறையும் சிபி இவங்க வருமான வரித்துறையும் வந்து மாஸ்டர் பட ஷூட்டிங்ல இருந்த போது உள்ள போய் அவரை கார்ல ஏத்திட்டு கார்லயே விசாரிச்சாங்க. அவர் வீட்டுல அலுவலகத்துல விசாரிச்சாங்கல்ல. இல்ல அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருப்பதின்படி எல்லோரும் குற்றவாளிகள் என்றால் விஜயும் குற்றவாளி கூட. 30,000 கோடி அந்த கேஸ்ல வரும். 30,000 கோடி அந்த கேஸ்ல வரும். இல்ல எல்லாமே இருக்குப்பா. ஜெகதீஸ்வரன், ஊழல் எதிர்ப்பு இப்ப விஜய் அவர்கள் சொல்ல வரப்ப இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் இல்ல, களமாட வருகிறப்ப ஊழலே இருக்காது, குற்றவாளிகளே இருக்க மாட்டார் அப்படின்றப்ப ஆண்ட கட்சி துணையாக இருக்கிற எல்லா கட்சிக்கும் நெருக்கடி அப்படின்னு சொல்லுகிற போது விஜய் இன்னும் களத்துக்கே வரல. ஆனா அவர் மீதும் விமர்சனங்கள் வந்துருது. அப்படின்னா இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படின்றது இப்ப யாரு தான் சொல்றதுன்ற ஒரு சிக்கல் இருக்கு. அது விஜய்க்கே நெருக்கடியா மாறுற சிக்கலும் இருக்குல்ல. இது ஏற்கனவே 2-3 விவாதங்கள்ல கிளாரிஃபை பண்ணிருக்கேன். நான் வந்து ஃபேக்சுவலா தான் பேசுறேன். இது ஆதரவு எதிர்ப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இந்த நுழைவரி பிரச்சனைங்கிற 2 விஷயம். அதாவது ஒரு காரை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு இம்போர்ட் டாக்ஸ் ஒன்று அங்க இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு இம்போர்ட் டாக்ஸ், அது சில 100% கூட இருக்கும். அது ஒன்று. இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது ஜிஎஸ்டிங்கிறது கிடையாது, அமலுக்கு வரல. ஜிஎஸ்டிக்கெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம். அப்போ என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா சிடிஓட்ட போயிட்டு சார் இந்த காருக்கு நுழைவரி என்ட்ரி டாக்ஸுங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது கேட்கணும். இது வந்து விஜய்க்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான விதி அதுதான். அந்த சிடிஓ வந்து என்ட்ரி டாக்ஸ் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இது வந்து நேராக அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஃபிக்ஸ் பண்ண பிறகு சிடிஓ வந்து ஒரு இந்த ப்ரொவிஷனில் பண்ணலாமா இல்லை, அவர் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உடனே என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க. எல்லோருக்குமான லீகல் இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுங்க, கோர்ட்டில் போய் கேளுங்க. ஏன்னா விஜய் போகும் பொழுது விஜயோட கார் மட்டும் போல கிட்டத்தட்ட 500 கேசஸ் அங்கே போகுது. அப்படி பார்க்கும் பொழுது கோர்ட் ஒரு பார்வை எடுக்கிறாங்க. நீங்க ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் செய்யலாமான்ட்டு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் சொல்றாங்க. ரியல் ஆக்டரான்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு தான் திரும்ப மறுபடியும் என்ன பண்றாங்க,
2 பெஞ்ச் ஜட்ஜஸ்ட்ட போயிட்டு இல்ல நீங்க அதை பேசுறதெல்லாம் தவறு, இந்த மாதிரி சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜஸ் பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு இந்த நுழைவரை நாங்க ஃபிக்ஸ் பண்றோம், நீங்க கட்டுங்கிறாங்க. அதனால இது ஏதோ விஜய் மட்டும்தான் இந்த விஷயத்த அவர் லீகல் பேட்டிலுக்கு போனார்னா இல்லை. அந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் கார் வாங்கினார்களோ எல்லோருக்குமான விதி அதுதான். ஜிஎஸ்டி வந்த பிறகு ஏன் விஜய் மீது விமர்சனம் வருதுன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுனால. இன்னொன்னு நித்யானந்த மருவன் சொன்ன மாதிரி ரஜினி முன்பு அரசியலுக்கு வந்தபோது கூட ஜெயலலிதா அவர்கள் என்ன எதிர்வினை ஆற்றுனாங்கன்னா, உங்க கருப்பு பணத்தை பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு விமர்சனம். அது எல்லா நடிகர்களுக்கும் வருது இல்ல. அதுதான் நித்யானந்தம் சுட்டி காட்டுறப்ப ஊழல் எதிர்ப்புன்றப்ப விஜயை நோக்கி இந்த விமர்சனம் வந்துருமோ? நிச்சயம் இல்ல. இன்னொன்னு நீங்க வந்து இப்போ இன்கம் டாக்ஸ், நீங்க வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமாக இன்கம் டாக்ஸ் கட்டணும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் இருக்காரு, அடுத்து விஜய் அவர்கள் 80 கோடி. ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய பேச்சுக்களால் போக முடியாது, ஒரு 1000 கோடின்னு சொல்றது ஒரு அதீதமாக கூட சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில பேசுறவங்க ஒரு 250 கோடி 260 கோடி. நீங்க அதுல வந்து 30% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80. ஒரு படம் நடிக்கிறார், வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், 80 கோடிங்கிறது அவர் இப்பொழுது, முன்னாடி எனக்கு தெரியாது, இப்பொழுது இந்த அரசியல் வந்த பிறகு இந்த கருப்பு பணம் போன்ற விஷயங்களை அவர் வாங்குவதில்லை, கிளீனா டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரிவாங்க. ஸோ அதனால இப்பொழுது ஒரு கிளீனான ஆக்டரா உள்ள வந்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளீனான ஆக்டரா தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால இதை ஒரு தார்மீகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியுமானா இல்லை, தார்மீகம் இருக்கிறது. அவருக்கு வந்து ஊழல் குறித்து பேசுவதற்கான தார்மீகம். அப்ப யாரை குறி வைக்கிறாருன்னு பாக்குறீங்க? ஊழல் எதிர்ப்புன்றது வந்து அவர் யாருக்கு எதிரான அஸ்திரம்? நீங்க பொதுவாகவே நீங்க முதலாக கட்சி துவங்கியதிலிருந்து அதற்கு பிறகு நடந்த மாநாடு, பொதுக்குழு கூட்டம், 2ஆம் ஆண்டு விழா எல்லாவற்றிலுமே அரசியல் எதிரி என்பது திமுக, கொள்கை எதிரி என்பது பாஜக. அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதிமுக பத்தி எங்களுக்கு பெருசா கருத்து இல்ல, அதிமுக மக்கள் ஏற்கனவே தண்டிச்சிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க அதிமுக பத்தி பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க வந்து இல்ல அது கடந்து போக முடியாது. இந்த கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிமுக குறித்து உங்கள் பார்வை என்ன, அதிமுக குறித்து பார்வை என்ன? ஏன்னா ஒரு சமயத்துல ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள் வரலாம். அது இவர் சபார்டினேட்டா போவாரா இல்ல இவர் அதிமுக சபார்டினேட்டா வருவாங்களா நமக்கு தெரியாது, என்ன பேச்சுவார்த்தை நடந்து நமக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்த காலத்தினால அதிமுக கொஞ்சம் டைலூட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்று இதற்கு பிறகு என்டிஏ கூட்டணிக்குள்ள என்டிஏவுக்குள்ள அதிமுக போயிருச்சு, அதிமுக என்டிஏ போயிடுச்சுன்னு சொல்லிய பிறகு நீ மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் புரிந்த ஊழல் குறித்தோ அதிமுக அமைச்சரின் ஊழல் குறித்தோ இந்த வழக்குகள் குறித்தோ நாம் பேசாமல் தவிர்க்க முடியாது, பேசித்தான் ஆக வேண்டும். அதை நம்ம பேசிதான் ஆகணும். நீங்க ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க இப்போ இந்த அந்த இடமே நான் ஒரு கூட்டணி வைக்க போகிறேன், அதற்காக நான் இந்த கட்சியினுடைய ஊழலை பற்றி பிரதானமாக பேச மாட்டேன், எனக்கு இவங்க தான் அரசியல் எதிரி, நான் இந்த ஊழலை தான் பேசுவேன்றது அதுவே ஒரு தவறான நிலைப்பாடு. ஊழல் எதிர்ப்புல காம்ப்ரமைஸ் நீங்க தொடக்கத்திலே பண்ணல. அதான் அது அந்த கட்சி எப்படி பாக்குறாங்கன்னா, எங்களுக்கு இன்று பிரதானமான எதிரி என்பது 2 பேர் இருக்காங்க. திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நாங்க வந்து வேறு கட்சியோட கூட்டணிக்கு போகலாம், கூட்டணிக்கு எகைன் போகலாம்னு சொல்லும் பொழுது நாங்க தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸா இருப்போம், நாங்க தான் அந்த கூட்டணி லீட் பண்ணுவோம். மாநாட்டிலே அவர் உறுதிப்படுத்துறாரு, முதல்ல இருந்து பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிட்டு வராரு. எங்களுக்கு சபார்டினேட்டா அதிமுகவோ மற்ற கட்சிகளோ வந்தால் நம்ம அதை நம்ம தவிர்த்திடலாம். அது நட்பு சக்தியா பார்த்தோம், நம்ம வந்து அதை வந்து எதிர் சக்தியாக பார்க்க வேண்டிய அரசியல் சமரசம் மாதிரி தான், கூட்டணி சமரசம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. ஆனா இப்பொழுதும் நீங்க வந்து கூட்டணியை நீங்க வந்து அதிமுகவை நாங்க தவிர்த்துட்டு ஊழல்ங்கிறத பொதுவான விஷயங்கள் பேச முடியாது. ஒன்னு. இன்னொன்னு நம்ம சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸை நோக்கி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. திமுகவே வந்து தங்களோட தேர்தல் 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, நாங்கள் லோகாயுக்தாவை வலுப்படுத்துவோம். நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் லோகாயுக்தா கொண்டு வரும் பொழுது இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிரே சிலர் என்ன பேசினாரு, இது குப்பையில் எரியப்பட வேண்டிய லோகாயுக்தா அப்படி சொல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஏன்னா அங்க அதுல நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்தெல்லாம் டிஸ்பியூட் இருந்துச்சு. இது பள்ளி இல்லாம இருக்குது. ஆமா, ரொம்ப மோசமான லோகாயுக்தா கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருடம் முடிந்து விட்டது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் லோகாயுக்தா ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியவே தெரியாது. லோகாயுக்தா எத்தனை கேசஸ் எடுத்திருக்குன்னு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஏதாவது அமைச்சரெல்லாம் விட்டுருங்க, அமைச்சரெல்லாம் போறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏதாவது அரசு ஊழியர் மேல ஒரு குற்றம் பதியப்பட்டு ஏதாவது சார்ஜ் ஷீட்ல இருக்கா? தமிழ்நாட்டை நான் சொல்றேன், லோக்பால் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் லோகாயுக்தா அவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸும். நீங்க சொல்றது விஜய் வந்து இன்னொரு அடிப்படை மாற்றம், சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ். இன்னொரு சேவை பெறும் உரிமை சட்டம், இது 2 விஷயங்களுமே வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயங்கள் தான். அரசாங்க அலுவலகங்களில் நடக்கின்ற இந்த லஞ்ச பிரச்சனை ஒழிப்பதற்காக சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க. 2 விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சுட்டிக்காட்டி பேச, ஏன்னா நீங்க திமுக என்ன செய்யல, என்ன செய்ய மறுத்துட்டாங்க அப்படின்னு பேசும்பொழுதுதான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த பேசுவதற்கு எல்லா தார்மீகமும் அவருக்கு இருக்கின்றது. ஊழல் குறித்து அவர் கடுமையாக பேசலாம் நினைக்கிறேன். இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படின்றப்பையும் திமுக தான் ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ விஜயினுடைய ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற விமர்சனம் திமுக அணிக்கு நெருக்கடியா பலவீனமா மாறாதா? அப்படிலாம் பலவீனமா மாறாதுங்க. அரசியல்ல பரஸ்பரம் எல்லா கட்சிகளும் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ ஒருவேளை நாளை விஜய் ஆட்சிக்கு வந்தால் விஜயின் மீது இதே மாதிரி திமுக நிச்சயம்
உள்ள குற்றச்சாட்டு வைக்கும். விஜய் அதிமுக மீது வைப்பார், திமுக மீது வைப்பார். இப்போ அதிமுக மீது வைக்கிறது ரொம்ப யோசிச்சு போராடி தான் நீங்கள் அவர்கிட்ட அந்த பதிலை வாங்க வேண்டி இருந்துச்சு. திமுக மீது வைக்கிறார். பாஜகவுக்கே கடைசி ஐயா தான் அவரை பாஜகவுக்கு பதில் சொல்ல வழியே வச்சார். ஐயா அவரை விமர்சித்து ஆரம்பிச்சோன்னா அவர் பாஜகவுக்கே வந்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஐயா சில விஷயங்களை அடுக்குனார். சுத்த சுயம் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார், சுத்த சுயம் பிரகாசமா அப்படின்லாம் சொன்னார். இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பஹல்காமில் தாக்குதலாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் இராணுவத்துக்கு தளவாடங்கள் வாங்குவதற்கு, ஆயுதங்கள் வாங்குவதற்கு லஞ்சம் பெற்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றவாளி, தேச துரோகி ஒருத்தர் உண்டு. யார் தெரியுமா? பாஜகவினுடைய தலைவர் பங்கார் லட்சுமணன். இந்திய பாதுகாப்புக்கே சமரசம் பண்ணாங்க. இராணுவத்துக்கு வாங்கக்கூடிய தளவாடத்தில் லஞ்சம் வாங்கினாங்க. ரைட், நீதிமன்றம் தண்டிச்ச வழக்க சொல்றேன். நான் வெறும் இவங்க மாதிரி போற போக்கில் குற்றவாளின்னு சொல்லலை. ஒரு ரோடு போட்டாங்க, தாரில் போட்டாங்களா தங்கத்தில் போட்டாங்களான்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. 1 கிலோமீட்டருக்கு 17 கோடி ரூபாய் அலாட் பண்ணது. இவங்க எவ்வளோ போட்டாங்க தெரியுமா? 250 கோடி. சுத்த சுயம் பிரகாசங்கள். ரைட், இந்தியாவில் நீங்கள் இப்படி ஒரு ஃபோன் நம்பரை கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 946 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். இவங்க அச்சாங்க ஒரு ஃபோன் நம்பர் 999999999999 10 நம்பரும் 9. அப்படி போட்டு 7.5 லட்சம் போலி ஆதார் போலி நம்பர்களை உருவாக்கி அதில் பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. இதெல்லாம் மோடி சர்க்கார் செய்த மோடி சுத்த சுயம் பிரகாசம். நம்மளாம் நம்புவோம். சரியா? எதுல? ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில். எதுல நீங்க ஊழல் செய்யல? சித்ரா ராமகிருஷ்ணன் ஒருத்தங்க பங்கு சந்தை பல $1 trillion புழங்கக்கூடிய இடம். ஊழல் கேட்டா எனக்கு திடீர்னு சாமியார் ஒருத்தர் கனவுல வந்து சொன்னார். நாங்க நம்புற மாதிரியா இருக்குது. நீங்க இத அவங்க பெயில்ல வந்துட்டாங்க. இல்ல இப்ப நீங்க இத அடுக்குனீங்கன்னா நித்யானந்தமும் இல்லங்க, நான் திருப்பி சொல்றேன். அது எஸ் யூ ஆர் ரைட். அப்பதான் நான் என்ன கேக்குறேன், ரைட், பரஸ்பரம் எல்லா கட்சியும் மீதும் குற்றச்சாட்டு வைக்கல. இப்ப நீங்க எங்க வாங்க, இவங்க நீங்க கேட்டீங்களா, அண்ணாமலை இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குற்றச்சாட்டு வச்சாரு. கூட்டணி வச்சோம்னா சரியா போச்சு. இதே டிடிவி தினகரன் ரெட்டலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம்னு அவர் திகார் சிறையில் குட்டிக்கு போட்டீங்க. இன்னைக்கு அவர் கூட்டணியில் வந்தோன்னு ஆஃப் ஆயிட்டாரு. 25,000 கோடி சர்க்கரை ஆலை ஊழல் வழக்குன்னு அஜித் பவாரை நீங்க வந்து கைது பண்ணீங்க. வழக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரல விஜயன், வழக்கை இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. அவர் நல்லவர் ஆயிட்டாரு. ஏன்னா இவங்க கூட சேர்ந்துட்டாங்களா, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்ன, நீங்க நான் என்ன சொல்றேன், சுத்த சுயம்பிரகாசன் ஐயா பேசுனால அதுக்கு சொல்றேன். ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு ஒரு விழுக்காடு கூட என்ன கிடையாது, தகுதி கிடையாது. மாநில அரசியலை பொறுத்தவரை பரஸ்பரம் இந்த குற்றச்சாட்டுகளை தாவேகாவைக்கும் அதிமுகவைக்கும் எல்லாரும் வைப்பாங்க. அது பெருசா ஒண்ணும் ஊழல் குற்றச்சாட்டுனா அப்ப கடந்த தேர்தலில் இப்ப கமலஹாசன் நம்ம எடுத்துப்போமே, அவர் வந்து இதே தான் சொன்னார். அவர் பேட்டிகள்ல எல்லாம் சொன்னது ஊழல் எதிர்ப்பு, எல்லா மக்கள்கிட்டையும் அந்த ஒரு கோபம் இருக்கு, அது வாக்குகளா மாறும் அப்படின்ற மாதிரி. இது பரஸ்பரமா வச்சுக்கிறது தானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை நீட்டி வைக்கிற மாதிரி தானே இருக்கும். அது யாருக்கு நெருக்கடியை கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க? கம்பேர் பண்ணணும்னு நினைச்சது கரெக்டு, பட் தப்பான கம்பேரிஷனை எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து 1972 இருந்து 77 வரையும் புரட்சித் தலைவர் எப்படி இந்த குடும்பத்தின் மன்னராட்சிக்கு எதிராகவும் ஊழலாட்சிக்கு எதிராகவும் ஒரு ஜனநாயக புரட்சியை செய்தாரோ, அது போல 2026 ஒரு ஜனநாயக புரட்சியில இந்த மன்னராட்சியை வீழ்த்துவார். இதுதான் சரியான கம்பேரிசன். எம்ஜிஆர் தான் கம்பேர் பண்ணணும். ஆமா, ஏன்னா டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். இந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு ஜனநாயகம் தான் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? எம்ஜிஆரே மன்னராட்சின்னு பயன்படுத்தின மாதிரி தெரியும். தீய சக்தி திமுக, இதை விட இது வெயிட்டேஜ், இதை விட அது வெயிட்டேஜ். நான் ஏன் அண்ணா சொல்றாங்க கூட்டணி பத்தி, பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சாங்க, நீங்க வச்சீங்களே. இன்னைக்கு மதவாதம் பேசி ஓட்டுக்காண்டி நாடகம் ஆடுறீங்களே, இஸ்லாமியர்களோட வக்ஃபு இடம் உங்கள்ட்ட இருக்கு, ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட பஞ்சமி நிலம் உங்கள்ட்ட இருக்கு, ஆனா நாடகம் ஆடுறீங்க. ஆனா நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்களே, நான் இப்ப சொல்றேன் சார், 99 மார்ச் மாசம் லைலா காலேஜில் கையெழுத்து இயக்க ஆரம்பிச்ச கலைஞர் ஒரே மாசம், வடிவேல் சொன்ன அது போன மாசம் இது இந்த மாசங்கிற மாதிரி, ஏப்ரல் மாசத்துல 6 MP என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, பிஜேபி எதிர்ப்ப சொல்லி 98 ஓட்டு வாங்கிட்டு 6 MP கொண்டு போய் பிஜேபி ஆதரிச்சிங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கு பொருந்துறது அன்னைக்கு டிஎம்கே பொருந்தாதா? அதே போல 2000 முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் சார். 2013 டிசம்பர் மாசம் ஐயா கலைஞர் அப்போ டிஎம்கே பொருளாளர் இருக்கப்போ என்ன சொன்னார், காங்கிரஸ் யாரு கூட கூட்டணி வைக்கணுங்கிறத விட யாரோட கூட்டணி வைக்க கூடாங்கிறதா உறுதியா இருக்கும், நான் உங்களுக்கு தரேன். அதே போல அப்ப ஈகிவிகே இளங்கோவன் காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்கிறப்போ டிஎம்கே செஞ்ச ஊழல நாங்க சுமக்கிறோம்னு சொன்னாரு. இப்ப எந்த முகத்தோட நீங்க 2 பேர் கூட்டணியில இருக்கீங்க? இப்போ இந்த கேள்வியில விஜய் அவர்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வரல, களத்துக்கு இப்பதான் முழுமையா வர போறாங்க. இப்ப செந்தில் அவர்கள் முதல்ல சுட்டிக்காட்டிய மாதிரி அவர் அரசியல் களத்துக்கு முழுமையாக வராத போதே அதிமுகவை ஆதரிச்சிருக்கிறாரு.
ஜெயலலிதா அவங்க கட்சியில இருக்கிற ஊழல் இல்ல விஜயன் இதையும் சேர்த்து கேட்டுங்க. பிரச்சாரம் பண்ணாருன்றப்போ இது இன்னைக்குள்ள பலச கூட பேசலாம். இதை மட்டும் நீங்களே கேட்டு பதில் சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லுங்க. இவங்க கட்சியில இப்ப பதவிகளை பெறுவதற்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறோம். அது தலைமைக்கு போது தலைமைன்னு யாருன்னு தெரியலன்னு அவங்க கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்கல்ல. அந்த தலைமை யார்? விஜயா? ஒரு நிமிஷம் தம்பி முடிச்சிடலாம். நீங்க இதெல்லாம் வந்து அவதூறு கருத்தா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கட்சி உறுப்பினர்கள் இல்ல முடிச்சிடறேன். ஒரே ஒரு வார்த்தை தான். வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அந்த பணத்தை பெற்றாரா அல்லது புசி ஆனந்த் பெற்றாரான்னு சொல்லுங்க. இல்ல மன்னர் குடும்பத்தின் பிரதிநிதியா வந்திருக்க அண்ணன் வந்து வாரிசு நடிகர்ங்கிறாரு. அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து துணை நடிகரா? உழைப்பால் வந்தவர் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரம். அவங்க அப்பா சினிமா வந்திருப்பாரு. இல்ல அவங்க அப்பா சினிமா அவங்க அப்பா சினிமா வந்திருப்பாரு. அவங்க அப்பா சினிமா வந்தாரு. கலைஞர் குமார் தன்னால சொல்றேன். கலைஞர் தன்னால வந்தாரு. கமலஹாசன் தன்னால வந்தாரு. அதான் சொல்றேன். அப்பா வந்தாரு. விஜயகாந்த் கலைஞர் ஃபேமிலி இல்ல பிறக்கலனா ரெட் ஜெயிண்ட் எப்படி வந்திருக்கும்? நான் அப்படி கேட்கவா? இல்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க. ரெட் ஜெயிண்ட் எப்படி வந்திருக்கும்? உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை வந்து சந்திரசேகர் இல்லனா இவர் நடிகரா இருக்க மாட்டார். 2 வருஷத்துல எப்படி நீங்க எம்எல்ஏ ஆனீங்க? இதுல உள்ள சிக்கலை நான் சொல்லிறேன். நான் சொல்றேன். மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது தொழில். மக்கள் தொழில் இல்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். தம்பி நிதானமா பேசு. நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். நான் தனிப்பட்டு போறது இல்ல. நான் ஏன் சொல்றேன் விஜய்? ஏன் நான் கான்செப்ட் பேசுறேன் காரணம் இருக்கு. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க எனக்கு அனுமதி இல்லனா கூட பரவாயில்லை. நான் முதல் சுற்றுலையும் பொறுமையா இருந்தேன். மன்னராட்சி என்று சொல்லிட்ட பொழுது நீங்களும் குறுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வைங்க, மற்ற எல்லாம் வைங்க, அதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு, நம்ம மறுக்கலாம். மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான ஒருவரை எம்எல்ஏவான ஒருவரை மக்கள் ஓட்டு போடாம கலைஞர் இறந்த உடனே அந்த நாட்கால போய் உட்கார்ந்தாரு அவரு. அப்படி இல்ல. மக்களிடம் நான் சொல்லிட்டேன் ஏறுங்க ஒரு நிமிஷம். அப்படின்னா நான் ஐயா வராரு வண்டியில ஏறாரு. நான் சொல்றேன் இருப்பதிலேயே இந்தியாவில் அதிகமான வாரிசு அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. குறுக்கிட விரும்புறீங்க நித்யானந்தம்? எனக்கு நேரம் இன்மை ரொம்ப நெருக்கடி. நித்யானந்தம் எந்த இடத்துல குறுக்கிட முடிச்சு நான் நித்யானந்தம் டைம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ப்ளீஸ். சிஏஜி பத்தி சொன்னாரு. சிஏஜி இதுல சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த ரோடு போட்ட விஷயம் தான் அதுலயும் வந்தது. சந்தேகம் இருக்கிறது. ஊழல் கேளுங்க. ஊழல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் தண்டிக்கப்பட்டாங்க இதுல? சும்மா ஏதாவது பேசாதீங்க. ஊழல்னு சொல்லிச்சா சிஏஜி? சிஏஜி சொல்லிடுச்சு. சொல்லல. ஒரு வார்த்தை இல்ல. சிஏஜி சொல்லிருக்கியா? சிஏஜி அறிக்கையில ஒரு வார்த்தை சிஏஜி சொல்லிடுச்சு. நீங்க படிச்சிட்டு வாங்க. சிஏஜி சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க. சாலைக்கு இவ்வளவு செலவாச்சுனாங்க. இது ஏதோ சாதாரண ஆற்காடு சாலையில போட்டது. அதுக்கு என்னன்னு பாராளுமன்றத்திலே விளக்கம் கொடுத்தாங்க. யாராவது இவர் சொல்றாரு இல்லையா, பங்கார் லட்சுமணன் இருக்காங்களான்னு சொல்லுங்களேன். பங்கார் லட்சுமணன் வந்து கட்சியினுடைய தலைவரா இருந்தாரு. டொனேஷன் வாங்கினாரு. 1 லட்சம். ஒரு வீடியோ இருக்கு சார். வீடியோ இருக்கு சார். வீடியோ ஆதாரம் இருக்கு சார். அகில இந்திய தலைவரா இருந்த லட்சுமணன் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் நன்கொட வாங்கினதுக்கு நீதிமன்றம் தண்டிக்குமா? யாராவது ரெண்டாவது ஒரே வார்த்தை நன்கொட வாங்கினதுக்கு நீதிமன்றம் தண்டிக்குமா? இல்ல சார், நன்கொட வாங்கினதுக்கு நீதிமன்றம் தண்டிக்குமா? அதை மட்டும் சொல்லிடுங்களேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் இருக்காரான்னு கேட்குறாங்க. நான் பொதுவாக தான் பேசுகிறேன். கலைஞர் கருணாநிதி இல்லைன்னா மூக்காமுத்து இருந்திருக்காரா? ஆனால் அந்த மூக்காமுத்து விஜய் மாதிரி ஏன் ஜெயிக்கல? திறமை இருந்ததுனால தானே, உழைப்பு இருந்ததுனால தானே. அதனால ஸ்டாலினுக்கும் பொருந்தும். அரசியலுக்கு வாங்க. முகாலகிரியை விட முகாலகிரி வெற்றி பெறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு இல்ல நான் ஒரு நிமிஷம் அந்த வாதம் திமுகவினர் இல்ல ஒரு நிமிஷம். அரசியலும் ஒண்ணுதான், தொழிலும் ஒண்ணுதான். ஒரு நிமிஷம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே ஒரு துணைமுதல்வர் பதவி ஒண்ணுதான். ஒரு இடைவேளை. துணைமுதல்வர் பதவி ஒண்ணுதான். ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுவது தேர்தலில் எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, என்னன்னா ஊழல்ங்கிற விஷயம் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே வருது. நம்ம இப்போ எல்லாம் மக்கள்கிட்ட வந்து என்ன 50 கோடி தானே, அதெல்லாம் ஒரு ஊழலப்பா, இதெல்லாம் 1000 கோடி 2000 கோடி போயிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் 50 கோடியில் ஒரு ஊழலாக பேசுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ பல மக்களும் வாங்குறாங்க. அவங்க பொருளாதார நிலை ஒரு காரணமாக இருக்குது. சில பேர் பொருளாதாரத்தை வசதியாக இருக்கவங்களும் வாங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க கொள்ளடிக்கிறா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்துட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் அதெல்லாம் சரியான்னு கேட்டால் நிச்சயமாக சரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பக்கம் நம்ம மதவாதம் குறித்து நிறைய பேசுகிறோம், அதே நேரத்தில் அதே அளவில் ஊழல் குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்ம வளர்ச்சிக்கு பெரிய தடையாக ஊழல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஊழல் தடையாக இருக்கின்றது. பல நேரங்களில் இப்போ நீங்கள் என்னென்னா உச்சநீதிமன்றங்கள் நீதிமன்றங்களும் வந்து ஒரே மாதிரியான பார்வை எடுக்கிறாங்களா, வேகமாக அந்த வழக்குகளை விசாரிக்கிறாங்களா, அமைப்புகள் வந்து ஒரே இப்போ இடி வந்து உண்மையிலே ஊழல் ஒழிப்புக்கு தான் வேலை செய்கிறார்களா, இல்லை அரசியல் எந்திரங்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பல கேள்விகளும் இருக்குது.
அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பாக்க இதுலயே கூட நீங்க சிஏஜி சொன்னது சிஏஜி இதே சிஏஜி தான் 2G ஊழலை கொண்டு வந்துச்சு. முதல் பக்கத்துல உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் 1,76,000 கோடி மனசுல இன்னைக்கும் பதிஞ்சிருக்கும். இது வந்து 7வது பக்கத்துல கூட குட்டி செய்தியில வந்துச்சு 7.5 கோடி ஊழல் பண்ணிருக்காங்களாப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படி சொல்லி ரொம்ப குட்டி செய்தி 7 லட்சம் கோடிங்க ரொம்ப குட்டி செய்தியா கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். பெரிய விவாதங்கள் நடக்கும் தமிழ்நாட்டை தவிர வேற ஊர்ல விவாதங்கள் நடந்துச்சான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு மோசமா தான் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அதனால ஊழல் ஒழிப்பு என்பது நிச்சயமாக பேசப்பட வேண்டும். எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக இப்ப தேர்தல் அறிக்கைகள் வரும்போது திமுக அதே கூட திரும்ப எழுதுவாங்க இந்த வாட்டி நாங்க லோகாயுக்த நல்லா கொண்டு வந்துருவோம் இந்த வாட்டி சேவைப்புற முறை கொண்டு வருவோம். இது எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எல்லா புதிய கட்சிகளுக்கும் நிச்சயமா கை கொடுக்கும். ஏன்னா ஒரு கிளீன் இமேஜோட வர்றாரு அந்த இமேஜ்ல இருக்கிற காரணத்தினால இவர் ஒரு கிளீன் கவர்னன்ஸ் இளைஞர்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ற நீங்க அதனாலதான் நீங்க பல நேரங்களில் ஊழல் ஒழிப்பு கமலஹாசன் ஊழல் ஒழிப்பு மட்டும் தான் அதிகமா பேசினார். நீங்க அதுல சுருங்கிடக்கூடாது. நீங்க சமூக நீதி குறித்து பேசணும். பரந்தூருக்கு போனாரு பல விஷயங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த பூத் கமிட்டியில பேசும்போது இது பிரதானமாக இருக்கணும். இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பிரதானமான இருக்கணும்னு பேசியிருக்காங்க நான் பார்க்கிறேன். எல்லாரும் சுருக்கமா ஒரு வரியில எனக்கு ரொம்ப நேரம் இருக்கு ஒரு வரியில ஊழல் குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் எல்லா தேர்தல் களங்களிலும் எதிரொலிக்கக்கூடியதான். ஜெயதீஸ்வரன் சொன்ன மாதிரி புதிய வாக்காளர்கள் அது கொஞ்சம் கவரக்கூடும். நான் முதல்ல சொன்னதுதான் விஜய் நான் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல மிகை மதிப்பீடு செய்வதும் பொருத்தமற்றது அவர் நிரூபிக்கும் வரை. நித்யானந்தம் ஒரே வரி தேடி பிடித்து ஒரு ஆளை செந்தில் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அவர் அரசு பொறுப்பிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விமர்சனம் செய்வது என்பது கட்சி தலைவர் என்கின்ற அளவில் தான் விமர்சனம் செய்ய முடியும். நாங்களும் திமுக விமர்சனம் செய்யும் போது குடும்பத்தில் உள்ளவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தான் அரசு பதவியில் இருக்கிறவங்க தான் லஞ்சம் ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட இருந்தவங்க கூட ஒருத்தர் கூட ஒரு உதாரணம் சொல்லல தண்டிக்கப்பட்டவர்களை. சரி விக்னேஷ் பிஜேபி டிஎம்கே 2 பேருமே மக்கள் விரோத ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ். இந்த டிஎம்கே மன்னராட்சியை 2026 வெற்றி தளபதி வீழ்த்தி தமிழகத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்துவார். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது